உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்படி ஆளுக்கு கொஞ்சமா போட்டோம்னா நிச்சயமா அந்த 50 லட்சம் ரூபாயை தேத்திடலாம். யாரோட தனிப்பட்ட நன்மைக்காகவும் இல்ல, நம்ம ஊரு பிள்ளைங்களோட படிப்புக்காக இதை நாம செய்வோம். ஆளுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. அதுக்கு தக்க மாதிரி அவங்கவங்க பங்கு கொடுத்துருவோம். நம்மளால முடியுமான்னு நினைக்காதீங்க. நாம செஞ்சு காட்டுவோன்னு ஒரு வைராகியம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சதை கொடுங்க. நிச்சயமா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்கூலை வாங்கிடலாம். என்ன சொல்றீங்க? உடங்குடி போய் நோட் எடுத்துட்டு வா. இங்க பாருங்க, ஆறு எம்பிட்டு பணம் தரீதிலோ அவங்க பேரை நீங்க எவ்வளவு பணம் தரீங்கன்னு சேர்த்து எழுதிவிடும். நீங்க தர பணத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தந்துடுவோம். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக இதை செய்திய அதை மனசுல வச்சுக்கிட்டு தாராளமா உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இல்லை, அந்த உண்டியல் எடுத்து நடுவில் வைங்கள. நீங்க உண்டியில எவ்வளவு பணம் போட போதீங்களோ அதை ரத்னா கிட்ட காட்டிட்டு போடுங்க. அவ உங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கிடுவா. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கும் தகுந்த பங்குகளை கொடுப்பாவ. ஒருவேளை நாம திரட்டுற இந்த பணத்தால் இந்த பள்ளிக்கூடத்தை வாங்க முடியலன்னா நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுத்துடுவோம். ஆனா ஒரு விஷயம், உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ தயவு செஞ்சு தாராள மனசோட வந்து இந்த உண்டியல்ல போடுங்க. இல்ல வீரா, அத கொடுல. இதுல மொத்தம் 8 லட்சம் இருக்கு. என் தங்கச்சிகளோட நகை, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம், நான் போட்டிருந்த சீட்டு, பிறகு என் தங்கச்சி வீரா போட்டியில் ஜெயிச்ச 5 லட்சம் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் ரூபாய் பணம் இதுல இருக்கு. இது முதல்ல நான் இதை உண்டியில போடுதேன், நம்ம ஊரு பள்ளிக்கூடத்துக்காக. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.